இயக்குனர் ப. ரஞ்சித் ஆண்டுதோறும் மார்கழியில் மக்கள் இசை என்ற பெயரில் பாரம்பரிய இசை கலைஞர்கள், நடன கலைஞர்களை வைத்து இசை நிகழ்ச்சியையும் நடத்தி வருகிறார். அந்த வகையில் நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பல்வேறு பாரம்பரிய கலைஞர்கள் பங்கேற்று பொதுமக்கள் முன்னிலையில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. ஓசூர் பகுதியில் வாழும் சிலரின் வட்டார மொழியிலான பாடல், பாரம்பரிய இசை ஆகியவை இசைக்கப்பட்டன. தூத்துக்குடியில் 2 நாட்கள் பெய்த கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஏரல் பகுதியில் ஒரு பகுதியிலிருந்து காட்டாற்று வெள்ளமும், மற்றொரு பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஏரல் பசாரில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் டாஸ்மாக் கடையில் வெள்ள நீர் புகுந்து 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் உள்ள மதுபானங்கள் சேரும் சகதியுமாக காட்சியளித்தது. தற்போது அங்குள்ள பணியாளர்கள் அந்த மதுபான பாட்டில்களை எடுத்து கணக்கீடு செய்து வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள ஆயிரக்கால் மண்டபம் அருகே பெரிய நந்திக்கு மார்கழி மாத பிரதோஷம் நேற்று மாலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. மார்கழி மாத பிரதோஷ தினமான நேற்று அண்ணாமலையார் கோயிலில் உள்ள பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பெரிய நந்தி பகவானுக்கு வண்ண மலர்களால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயம் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலியுடன் இயேசு பிறக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதேபோல காரைக்கால் மாவட்டத்தின் முக்கிய தேவாலயங்களில் ஒன்றான கோட்டுச்சேரி தூய சகாய அன்னை பேராலயத்திலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியுடன் இயேசு கிறிஸ்து பிறக்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாறு புனித சவேரியார் தேவாலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றது. கோட்டார் மறை மாவட்ட பேராயர் நசரேன் சூசை தலைமையில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து பரிமாறிக்கொண்டனர். இதேபோன்று மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூர் பன்ருட்டி சாலையில் பிரபல டீக்கடை ஒன்று உள்ளது. இந்த நிலையில் டீக்கடை முன்பு முறையான பார்க்கிங் வசதி இல்லாத காரணத்தினால் கடைக்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் சாலை ஓரத்தில் நிறுத்தப்படுவது வழக்கம். இதனால் பொதுமக்கள் அதிகம் கூடும் இப்பகுதியில் சாலையோரம் நிறுத்தப்படும் வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்நிலையில் சாலையோரம் நடந்து சென்ற முதியவரை பின்னால் வந்த டாடா ஏசி வாகனம் மோதிய சம்பவம் வடலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் விபத்து குறித்து தகவல் அறிந்த வடலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து முதியவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொப்பனாப்பட்டி நாராயணன் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1978 வருடம் SSLC படித்த முன்னாள் மாணவர்கள் 45 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தாங்கள் படித்த பள்ளியில் சங்கமிப்பு நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள் பழைய நினைவுகளையும் பள்ளி பருவத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் பார்த்து தங்களது ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொண்டு நினைவு கூர்ந்தனர். தொடர்ந்து பள்ளியில் கடந்த வருடம் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களின் உயர்கல்விக்காக ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் ஆசிரியர்களோடு அமர்ந்து உணவருந்தி பள்ளி வளாகத்தில்
அனைவரும் ஒன்று கூடி புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் கைகுலுக்கிக் கொண்டு விடைபெற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்னகிரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலில் மார்கழி மாத வளர்ப்பறை கிருத்திகையை ஒட்டி உச்சி கணபதி மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிகளுக்கு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோயில் அடிவாரத்தின் கீழே மிக பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டுள்ள 6 கோண தெப்பகுளத்தில் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமி உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மலையிலிருந்து மங்கள மேளதாளம் முழங்க பக்தர்கள் சுவாமியை ஊர்வலமாக கொண்டு வந்து தெப்பக்குளத்தில் வைத்து ஸ்ரீ பாலமுருகன் நடைமை சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பு நாதஸ்வர வாத்தியங்கள் கூடிய மங்கள தீப ஆராதனையை காட்டினார்கள். பின்னர் அனைத்து பக்தர்களும் முருகனை வழிபட்டு சென்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த திருவதிகை மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுரை வீரட்டானேஸ்வரர் கோயிலில் மார்கழி மாத வளர்ப்பறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக மகா தீப ஆராதனை நடைபெற்றது. பின்னர் வெள்ளி அலங்காரத்தில் நந்தி பகவான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து பிரதோஷநாத ரிஷப வாகனத்தில் புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமி உள் பிரகாரத்தை வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு கோபூஜையும் நடைபெற்றது. இதனை காண சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள், பெண்கள், சிவாச்சாரியார்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.